ப்ரைஸ்லாம் கத்தர் சோதனம் நடந்தாங்க. நம்ம சின்னதாக ஒரு அதிகாரம் 7 5வது பார்ப்போம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாகிடும். பார்த்தீங்களா? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். நம்ம சிநேகிதன்னா ஃப்ரெண்டு எத்தனை ஃப்ரெண்ட்ஸுன்னா இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு பாருங்கள், நம்ம பசங்க தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம இன்னும் அவுட்டு எல்லாம் சொல்லுவோம் பாருங்கள். ரகசியங்கள் எல்லாம் சொல்லக்கூடாத ரகசியங்கள் கூட பர்சனலாக இருக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். அவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், ஒரு வெறித்தனம். ஃப்ரெண்டுனா என்ன பண்ணுவான், தோழன் வந்து உயிர் கொடுப்பான். தோழன் ஒரு பழமொழி இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க உயிர் கொடுப்பான் தோழன். இந்த காலத்தில் உயிரை கொடுக்க மாட்டான், உயிரை தான் எடுப்பான். அது ரொம்ப உண்மைங்க. அது பொய்யான ஒரு இதுதான் நினைக்கிறேன் நான். இப்போது உயிர் கொடுப்பான் எவனும் உயிர் கொடுக்குறதே இல்லைங்க. உயிர் எடுக்கிறவன் தோழன் தான் இருக்கிறான். நம்மக்கிட்ட ஒரு பேசுவான், அப்படியே தேன் போகல, தோழன் தான் உயிர் கொடுக்குறன்னு தான் நினைப்பு சொல்லுவான். ஸ்நேகிதன் தான். யூதாஸ் காரியத்து மாதிரி யுத்தத்தில் காட்டி கொடுத்தான் இல்லையா, அந்த மாதிரி யூதாஸ் காரியத்து தான் இப்போ இருக்கிறாங்க எல்லாருமே. நிறைய யூதாஸ்கள் தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அது விசுவாசிக்கக்கூடாது. ஏன் இந்த விசுவாசிக்க நம்பிக்கை, அவன் மேலே நம்பிக்கையோட அதிக விசுவாசம் தான். அப்படியே ஃபுல்லாக நம்பிடுவாங்க. ஃபுல் அவன் மேலே விசுவாசம் வச்சுருக்காங்க. ஆண்டவர் மேலே மட்டும்தாங்க விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு சிநேகிதர். தாய் தகப்பன் உற்றார் உறவினர் சிநேகிதர் நண்பர் எல்லாமே, மணவாளன் மணவாட்டி எல்லாமே நமக்கு ஆண்டவர் கரெக்டாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு. வேறு ஒருத்தரும் கிடையாது. சிநேகிதன்னு ஒருத்தரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க. எல்லாம் காலவாதி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்றைக்கி நம்மக்கிட்ட வாங்கி தின்றதுக்காக நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பான், நல்லா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவும் ஃப்ராட் தான் பண்ணுவாங்க. அங்கே போய் அவன் கதையை கேட்டியா, அவன் பாரு இந்த இவனை லவ் பண்ணுவான், அவனை லவ் பண்ணுவான், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவளை பாரு அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு என்கிட்ட சொன்னான். நானும் மண்டே ஆட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, தலையை திரும்ப ஃப்ரெண்டாக மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னுவாங்க. இப்படியாப்பட்டவங்களால நம்பவே கூடாது. சிநேகிதனை நம்ப வேண்டாம், விசுவாசிக்க வேண்டாம். அடுத்தது வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழிகாட்டினா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எத்தனையோ தடவை அவஸ்தைப்பட்டிருக்கோங்க. நாங்கள் கூட அவஸ்தைப்பட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நேராக இந்த பக்கம் போங்களேன், ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டுக்கு திரும்பணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டை திரும்ப தான் அந்த இடமே வரும். ரைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம போவோம் ரைட்டில் போகணும், ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் கேட்டால் நீங்கள் யார் இந்த பக்கம் ஆட்டுறது, இந்த பக்கம் இல்லை, நான் அந்த பக்கம் போவேன், லெஃப்ட்டில் போகணுவாங்க. அதனால தான் நம்ம வழிகாட்டியே நம்ப வேண்டாங்க. வழிகாட்டியை நம்பவே கூடாது, போய் தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் போய் சொல்ல மாட்டாங்க. 100ல் ஒருத்தர், 100ல் ஒருத்தர் கட்டாயம் நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் நான் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இப்போ யாரையுமே நம்ப வேண்டான்றது தானே என்னுடைய முடிவு. நம்பவே கூடாது. நம்பிக்கை இல்லைங்க. வழிகாட்டியை நம்ப வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், மடியிலே படுத்துக்கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாகும். மடியிலே படுத்துக்கொள்கிறவள் யார்? மனைவி படுத்துக்கொள்வா, லவ்வர்ஸு பட்டுக்கொள்வாங்க அப்படின்னு இருக்கும். அவனுக்கு எதிர்க்கு என்ன செய்யக்கூடாதான், வாயை திறக்கூடாது. திறந்தால் போச்சு, மொத்தம் வெளியே வந்துடும். பாருங்கள், வாயை திறந்தால் என்ன வந்துடும், மொத்தம் வெளியே வந்துடும். மொத்தம் என்னென்ன ரகசியங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான். அவகிட்ட இந்த சிம்சோன் மாட்டிக்கினான் பாருங்கள், தில்லால்கிட்ட மாட்டிக்கினான்னா மொத்தம் போச்சு. அவனுடைய ஜீவனே போச்சு, அவனுடைய எல்லாமே போச்சு, ஸ்ட்ரென்த்து போச்சு, எல்லாம் போச்சு. இதாங்க உண்மை. நம்மளுக்கு மடியிலே பட்டுக்குள்ள திறமையும் இருக்கக்கூடாது, வாயை திறக்கவே கூடாது. நம்ம அவங்க முன்னாடி, அது மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வாயை திறக்கக்கூடாது. காத்துக்கொள்ளணும், ரகசியங்களை காத்துக்கொள்ளணும். அதனால் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. நம்ம வீட்டாரே ஒரு சத்துரு, மனுஷனோட சத்துருக்கெல்லாம் வீட்டாரேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ உண்மை. நம்ம வீட்டார் தான் நம்மளுக்கு சத்துரு, வேறு யாருமே கிடையாதுங்க. உன் வீட்டாரே உன் சத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவர். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த காரியங்களுக்கு விலகி ஜீவிக்கணும். சிநேகிதனை விசுவாசிக்க கூடாது. நம்ம நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மளுக்கு நண்பர், வேறு யாரும் கிடையாது. கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏலியா